ஒழிக்கணுமா? வணக்கம் வணக்கம். வெள்ளிக்கிழமை மாலை நேரம் வணக்கம். நான் நேற்றுக்கு தான் வெள்ளிக்கிழமைன்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணேன்டா. எது? சாம்பிராணி வச்சு சூடம் ஏற்றி எல்லாம் பண்ணி. இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை. நேற்றுக்கு நீங்கள் பண்ணிட்டே பரவாயில்ல, அது வியாழக்கிழமையும் பண்ணலாம். நேற்றே பண்ணிட்டேன். ஆனால் மம்மி நேற்று நான் காலேஜ் இன்னைக்கு லீவுங்கிறனால சனிக்கிழமை நினச்சிட்டீங்களோ? ஆமாம். ஆனால் நான் வந்ததுக்கு உட்பட அது பண்ணீங்க இல்லை இல்லை? நேற்று நீ வர்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டேன். நான் 5:30 6 பண்ணிடுவேன் விளக்கேற்றுறது. இல்லை மம்மி, இந்த சாம்பிராணி காட்டுறதுங்கிறது சாமி கும்பிடல தானே கட்டுவீங்க? ஆமாம், 5:30 கட்டிடுவேன்ல. அது எப்படி நீங்கள் நான் வர்றது நான் 7 மணிக்கு தானே வெள்ளிக்கிழமை காலேஜ் போவில்ல? வெள்ளிக்கிழமை தான் காலேஜ் போவில்ல. நான் நேற்று வெள்ளிக்கிழமைன்னு நினச்சேன். இன்னைக்கு தான் சனிக்கிழமைன்னு நினச்சேன். ஓ, பார்த்தா இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சும்மா தான் விளக்கிருக்கேன். சரி போ. நேற்று தான் சாமி விளக்கி சூடாக சாம்பிராணி எல்லாம் ஏற்றணும். நேற்று ஏற்றிட்டேன். ஓ, அப்புறமே இன்னைக்கு ட்ராவல் எப்படி இருந்துச்சு? ட்ராவல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. காலையில் டிஃபன் சாப்பிட்டாச்சு, மதியம் லஞ்ச் இங்கே வந்து சாப்பிட்டான். லஞ்சு சாப்பிட்ட உடனே அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு சமைச்சு சாப்பிட்டு. ஏன் போயிட்டு வந்ததா? போயிட்டு வந்தது. ஆமாம், காரில் தானே போயிட்டு இருந்தீங்க? காரில் தான் போயிட்டு வரோம். உடம்பு இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது டயர்டாக இருந்தது. நீங்கள் ஏன் மேம் நைட்டு ஃபுல்லாகவே தூங்க மாட்டீங்க? தூங்குவனே. ஏன் மேம் இப்போ அடிக்கடி போகுது தெரியல. அநியாயம் பண்ணுறாங்க. ஒரு மோட்டரை போட்டு தண்ணி இறம்பி நிறுத்துறதுக்கு டேங்கில் ஒரு 3 வாட்டி போட வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல போட்டோம்னா நம்ம போட்டிருக்கோம் மோட்ரு ஓட்டுதாக்கும் தண்ணி இறங்குது அப்படின்னு நினைப்போம். பார்த்தா அதுவே நின்று போயிடும். கரண்ட் போய் அதுவே நின்று போயிடும். சரி, அதுக்கப்புறம் வந்து திருப்பி போடுவோம், திருப்பி நின்று போயிடும். ஒரு மோட்ரு போட்டு தண்ணி இறங்குறதுக்குள்ளேயும் 3 வாட்டி கரண்ட் போயிட்டு வரும். அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி அதுவே ஆஃப் ஆயிருமா? அதுவே ஆஃப் ஆயிடும் கரண்ட் போனா. அது நல்லது. நல்லது. மோட்ரு இதாயிடும். அது நல்லது. இந்த ப்ரொசீஜர் நல்லது. இன்னும் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க மம்மி, தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இறங்கிருச்சுன்னா அதுவே இந்த ஆஃப் ஆகிற மாதிரி. தண்ணி இறம்புதில்ல, தண்ணி நம்மளுக்கு இறம்பிடுச்சுன்னா நம்ம போய் அமர்த்துறது சிஸ்டமும் இருக்குது. அதே மாதிரி அதுவாகவே சென்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிடுது. அதுக்கெலாம் கண்ட்ரோல் பண்ணாதுட்டாங்க. எல்லாத்துக்குமே மனுஷன் வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், கார் வாங்குகிறோம். காருக்குள்ள அசசரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த அசசரிஸ் அந்த அசசரிஸ்ன்னு இன்னும் சௌரியமாக இருக்கிறதுக்கு நம்ம தூங்கிக்கிட்டே போகிற மாதிரி டிவி வச்சு செட் பண்ணி தராங்க. இப்போ ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, காரில் படம் பார்த்துக்கிட்டே போகலாம். எல்லாருமே இப்போ நீங்கள் உட்காந்துருக்க சீட்டுக்கு நேரவே படம் பார்க்கலாம். நான் உட்காந்து பஸ்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், முன்னாடி சென்னை போகையில் உமா மாமியாவுக்கு நேரம் ஒரு இது இருக்கும். அவங்க உட்காந்துருக்கிறதுக்கு நேரம் இருக்கும். பஸ்ஸா ட்ரெயினான்னு தெரியல. அது ட்ரெயின்லேயும் இருக்கும், காசு கூட உள்ளதுக்கு டிக்கெட்டுக்கு இருக்கும். அதில் இருக்கும். அதே மாதிரி பஸ்லேயும் இருக்கும். நம்ம கார்லேயும் வச்சுக்கலாம். கார்லேயும் சௌரியமாக போய் பார்க்கலாம். அது முக்கியம். உள்ளதை போய் சேர்ந்தா பத்தாத. இல்லை மம்மி, படம் பார்த்துக்கிட்டே போகல, ஒரு ட்ராவல் பண்ணுறோம். இப்போ உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. நான் இப்போ வீடியோவில் பார்த்தேன். ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்கு பூனை 2 பூனை வளர்க்குதான். அந்த பூனைக்கு மாதம் செலவு 25,000. மாச செலவு. ஆமா, அந்த பூனைக்கு செலவு 25,000. அதுக்குள்ள அக்சசரிஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு அது இதுங்கிறதுக்கு அது குளியாட்டமும் அதுக்கு நெகம் கட் பண்றதுக்கும் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆள் வருமா. 2 பூனைக்கு, ஒரு பூனைக்கு 750 ரூபாயா, 2 பூனைக்கு 1500 ரூபாயா. அது 2000 ரூபாயா. அந்த மாதிரி 2000 ரூபாய் 2 ட்ரிப் வருவாங்களாம். அது இல்லைன்னு கரண்டி வச்சிருந்தான், கையெல்லாம் கரண்டி வச்சிருந்தான். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. அவன் யாரு அடைக்கி பண்ண யாரு? அவர் ஆவடை பண்ண தான் கேட்குறாரு. அப்போ நீங்கள் 2 பெரிய ஃபேமிலியா அப்படிங்கிறாரு. இல்லை, நான் 50,000 தான் சம்பளம் வாங்குறேன். கல்யாணம் ஆயிருச்சா, புருஷனோட சேர்ந்து இருக்கல. இப்படிலாம் பண்ணால் புருஷன் எப்படி வச்சுக்குவேன்? ஆமாம், புருஷனோட சேர்ந்து இருக்க முடியல. அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. வாங்குதான் அந்த 50,000த்தில் அதுக்கு 25,000 செலவழிச்சுட்டு இவங்க 2 பேரும் 25,000.
இதெல்லாம் தேவையா? 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா இதெல்லாம் இந்த பூனையால? இல்ல மேமி, ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்து அதை ஒரு கான்வென்ட்ல படிக்க வச்சு அது பின்னாடி இவங்களுக்கு ஒரு வயசானதுக்கு அப்புறம் அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அதுக்குன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு முடியல கூட்டு போவோம், ஒரு பாக்கும் செய்யும், அது ஒரு பிரயோஜனம். இந்த பிரயோஜனம் இல்லாத பூனைக்கும் நாய்க்கும் ஏன் இப்படி திரியிறாங்க மனுஷன்? இல்லை மேமி, இப்போ வந்து அவங்க வந்து மனுஷன் மேலே அனுபவிக்கலாம், அதை விட்டுட்டு அது ஹஸ்பண்ட் மேலே அனுபவிச்சிருக்கலாம். பூனை மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்கு. அதே பூனை மேலே அனுபவிச்சிருக்கு. இது தேவையான நிறைய பேர் இந்த நாய் வச்சுக்கிட்டு நாயை பெட்டில் கொண்டாந்து விட்டுக்கிட்டு இந்த இதில் வீடியோவில் தான் பார்க்குறேன். நிறைய பெட்டில் கொண்டாந்து விட்டுட்டு நாயை படுக்க போட்டுக்கிட்டு நாயை கொஞ்சிக்கிட்டு தெரியுறாங்க. தேவையா? ரொம்ப இது இதாக இருக்கு. இல்லை மேமி, நம்மளுக்கு தான் தேவையான்னு கேட்குறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபுட்டு சாப்பிட்டா இப்போ உங்களுக்கு இடியப்பன்னா பிடிக்கும் தானே? இடியப்பன் வந்து நீங்கள் எந்த நேரம் இப்போ யோசிக்க வேண்டாமா? வாழ்க்கையில் ஏதாவது பிரயோஜனம் இருக்காதாட? பிரயோஜனம் இல்லாத இப்போ பிள்ளைய வளர்க்கலாம், பிள்ளைய சொன்னால் கேட்கும், பிரயோஜனம் அம்மாவுக்கு முடியலைன்னா பார்க்கும். என்ன நாளைக்கு உனக்கு அதால பிரயோஜனம் இருக்கு. யூஸ்ஃபுல் இல்லாத ஒரு வேலையை எதுக்கு செய்ய? அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தும் இல்லை, கடவுள் ஆயுளும் கொடுக்கறது இல்லை. புரியுதா? தேவையானது செஞ்சப்பா, தேவையானது செஞ்சு முன்னுக்கு வாங்க. அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாத நாய், இது பூனை, இதெல்லாம் ஏன் இப்படி ரொம்ப கெட்டு போகுதுப்பா நாடு? அதுல இந்த கமெண்ட்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம. 25,000 ஓவர் இல்லையா? ஆமா, அதிகம் தானே. ஆனா மம்மி, அவங்க வந்து எனக்கு மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இப்போ வந்து மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம தான் ஆக்கிக்கணும். உனக்கு சோறு இல்லைன்னா 2 நாள் சோறு இல்லைன்னா கிடந்தீங்கன்னா மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சரியா போயிடும். இப்ப நீ முதல்ல முறுக்கு இருக்கல, அதிரசம் திங்க மாட்டோம்னா முறுக்கு தின்னோன்னா அதிரசம் திங்கிறியா இல்லையா? ஆமா மம்மி, திங்கிறேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு வந்து மனசுங்கிறது உன்னுடைய சூழ்நிலைக்கு உனக்கு கொளுத்து போய் அலையிறதுனாலதான் மனசு அந்த மாதிரி எல்லாம் கேட்கும். என்ன உனக்கு கொடுத்து போய் அலையிறதுனாலதான் அப்படி எல்லாம் கேட்குது. மனசை நம்ம தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எவ்வளவு நம்ம நல்லா வந்தாலும் செய்யறா தேவையில்லாத சிலவுகளை செய்யக்கூடாது. செஞ்சோம்னா இதுவா வீணா போயிடுவோம். அவர் ஆவணை இப்பனே கேட்கிறாரு, ஏமா இதெல்லாம் ஓவரா தெரியலையா அப்படின்னு. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசா அப்படி பணக்கார மாதிரி இருக்கானா, அப்படி சிறப்பா அழகா இருக்கு. இப்ப நீயே நான் இதுலதான் பார்த்தேன்னா இந்த நீயே நான் மாரி உள்ளதுல தேவையா? பூனையும் நாயும் இதெல்லாம் தேவையானே? பூனையெல்லாம் மேற்கொண்டு அது கடிச்சிச்சுன்னா ஊசி 102 இடத்துல போடணுமா? அத்தனை இதுமா பூனை கடிச்சாலும் பிரச்சனையா, நாய் கடிச்சாலும் பிரச்சனையா? சாந்தா பூனை நாய் வச்சிருக்கானா அதுல கொஞ்சம் விட மாட்டா, வீட்டுக்கு சோறு வேணா வடிச்சு போடுறா. அவங்க கரெக்டா தான் வச்சிருக்காங்க நாயில. அது கொஞ்சம் விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, பெட்டில விட மாட்டாங்க, அதெல்லாம் பண்றது இல்ல. சும்மா நாயை வீடியோ எடுக்க மட்டும் அங்கனிக்குள்ள படுத்திருக்கியா நீ அப்படி இப்படின்னு பேசுவாங்களே தவிர நாய்க்கு சோறு தான் வடிச்சு போடுறாங்களே தவிர வேற ஒண்ணும் பண்றது இல்ல. அவங்க அதை கரெக்டா தான் வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்க மாதிரி வச்சுக்கலாம், அதுவே தேவையில்லை. இது பாரு அண்ணா, ரொம்ப இதுவா இல்லையா? இப்போ பூனைக்கெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காளாம். தெரியல, இந்த நகை வெட்டி விடுறாங்க இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதுக்கெல்லாம் ஆளுங்க வருவாங்களாம். அதுக்கு மெனக்கிட்ட ஆள் வருவாங்களா? அவங்களுக்கு ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் 750 ரூபாயா? அதுவே நகை வெட்டி விட்டு குளியாட்டி விட்டு தொடச்சி விட்டு போவாங்களா, ஷாம்பு போட்டு. ஓ பரவாயில்லையே, எல்லாம் பண்ணிட்டு போவாங்களாம். மனுஷனை மாதிரிலாம் பராமரிக்கிறாங்க. மனுஷனை மாதிரி தான் பராமரிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையான அதெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆமா, அது திடீர்னு பிள்ளைக்கு அதுக்கு ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்தேன்னா கூட ஒரு பிரயோஜனம், அது பிரயோஜனம் தரும். எத்தனையோ அனாதை பிள்ளை இருக்குது, அதை எடுத்து வளர்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் 5 பைசா செலவழிக்க மாட்டாங்க. இப்படி உள்ளவங்க தேவையில்லாதுன்னு செலவழிப்பாங்க 5 பைசா. எனக்கு இந்த மாதிரி உள்ளதுலாம் விருப்பமே கிடையாது. பூனை நாய் இந்த லவ் பேர்ட்ஸ் கூட எனக்கு பிடிக்காது, உனக்காக வச்சிருக்கேன். நம்ம வாழ்க்கையில 1008 பாரங்கள் இருக்குப்பா. அது நம்ம ஒண்ணும் பெரிய டாட்டா பிர்லா கிடையாது. நம்ம வாழ்க்கையிலே 1008 வலிகள் இருக்கு, 1008 கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம நீந்தி போறதே கஷ்டமா இருக்கு. இதுகளை வேற தூக்கி வச்சுக்கிட்டு இதுகளை வேற இதுகிட்டு இதுல என்ன சந்தோஷம் கிடைக்குது?
இதெல்லாம் அர்த்தம் இல்லாத வாழ்க்கை, ரொம்ப டோட்டலி ரொம்ப இதான வாழ்க்கை. இன்னொரு அம்மா ஒண்ணு நாயா ரோட்ல எந்த நாய் வச்சாலும் வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுருது. கிட்டத்தட்ட 100 நாய்க்கு மேல வச்சிருக்கு. அந்த நாயோடதே படுத்துக்குது, நாயோடதே இருக்குது வீட்டுக்குள்ள. செல்லம்னு சொல்லிட்டு வரோம். வீட்டுக்குள்ள இவ்வளவு நாயா? வீட்டுக்குள்ள. அதுக்கு என்ன எப்படி சோறு கொடுங்க, இத்தனை பெரிய இதுல சோறா இருக்குது நாய்க்கெல்லாம். சோறாக்கி எல்லாத்துக்கும் தனித்தனி தட்டுல கொட்டி வைக்குது. இதுக்கு பாடுபடலாம் உடம்புல தெம்பு வேண்டாமா? தெம்ப விட என் வயசு இருக்கும் பாத்தீங்கன்னா. இல்ல மேமி, தெம்ப விட அது இத்தனை நாய்க்கு இருந்தா டிஸ்டர்பன்ஸ் தானே? டிஸ்டர்பன்ஸ் இல்ல, அந்தம்மா கொஞ்சது நாயல் எல்லாம் நாய்க்கு முடியலன்னா ஆட்டோ எடுத்துக்கிட்டு அதுவும் அது மகளும் கொண்டு போய் கட்டுறாங்க. செலவழிச்சு குறிச்சி இருக்காரா செத்து போயிட்டாரான்னு தெரியல. ரோட்ல ஒரு நாய் கிடக்க வர மாட்டேங்குது. இதெல்லாம் புண்ணியம் உண்டு பண்ணது. இதெல்லாம் என்ன புண்ணியம்? நிறைய பேர் அர்த்தம் இல்லாத வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாத இது பண்றாங்க. இல்ல மேமே, அவங்களுக்கு மணி கூட இருக்கனாலதான் இப்படி பண்றாங்களா? மணி கூடலாம் இல்ல, அந்தம்மா ரேஷன் அரிசினே சோறு ஊற்றி கொடுக்குது. ஆனா இந்த நாய் வளர்க்கறதுனால எதுவும் பெனிஃபிட் இல்லாம பண்ண மாட்டாங்க. அந்த அம்மா நாய் வளர்க்கறதுனால யாரும் பணம் கொடுப்பாங்கன்னு தெரியல. பணம் கொடுக்கறல அது வந்து இப்ப திருடன், அது இப்ப வந்து திருடங்கள் எல்லாம் கடிச்சிரும். அந்த மாதிரி பெனிஃபிட் இல்லையா? அதுக்கு இத்தனை நாயா அவங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நாயாதான் படுத்து எடுக்கும். அது ஒரு நாள் கல்வி உள்ள வீடெல்லாம் எல்லாத்துக்கும் அது பாய் விரிச்சு படுத்து வச்சிருக்கோம். நாயெல்லாம் பாய் விரிச்சு எல்லா நாயும் வரிசையா படுத்து. செல்லம்மான்னு சொல்லிட்டு ஒரு சேனல். செல்லம்மான்னு. ஐயோ, ஆனா இவ்வளவு தூரம்லாம் பாடுபட தேவையில்ல. இத்த பெரிய இதுல சோறு கிண்டும். சோறு கிண்டி அதை இவங்களும் சாப்பிடுவாங்க, நாய்க்கு வைப்பாங்க. இவங்களும் அந்த சோறு தான் சாப்பிடுறாங்க. அதுக்கு ரொம்ப முடியல இதுவா இருந்துச்சுன்னா 2 நாளைக்கு வீட்டுல வச்சு பாக்குது. 3ஆம் நாள் ஆட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டிட்டு வருது. நம்மளுக்கு கூட நம்ம வைத்தியம் பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி பண்றாங்கப்பா. நம்ம கூட ஒரு 2 நாள் போட்டு 3 நாள் போட்டு 4 நாள் போட்டோம்னு பார்த்துட்டு தான் போவோம். இதெல்லாம் தேவையா? ரொம்ப இன்பா இருக்கு. ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்னு தெரியல. ரொம்ப காலம் கலிகாலமா இருக்கு போது. அதால இந்த அம்மாவுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு நாயினால? என்ன இல்ல மேமி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, லேடிஸ்க்கு வந்து பூனா விரும்புவாங்கல்ல. பூ வந்து அது வாசமா இருக்கு. அது வந்து அந்த பூ வச்சுக்கிறதுல ஒரு இது இருக்கு. ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால பூ வச்சுக்கிறாங்க. அது ஒரு அழகா இருக்கு. அது ஒரு இது இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அது ஹஸ்பண்ட் இருக்கையிலதான் வச்சுக்க முடியும். ஹஸ்பண்ட் இல்லைன்னா அப்புறம் வச்சுக்க முடியாது. இல்ல மேமி, நான் என்ன சொல்றேன்னா, பூ லேடிஸோட தன்மை வந்து பூ விரும்புறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து மெல்லினம்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல, அவங்க வந்து மெல்லினம், வல்லினம் கிடையாது, மெல்லினம் தான். அவங்க வந்து எல்லாத்துக்குமே சாஃப்டான கேரக்டரு. அப்படி இருக்கிறனாலதான் அவங்க வந்து அனிமல்ஸ், மிருகங்களை விரும்புறாங்களா அப்படின்னு கேட்குறேன். அவங்களுடைய கேரக்டர் வந்து தன்மை வந்து மெல்லிஸா இருக்கனால. இப்போ மெல்லிஸான பேப்பர் எடுத்தோம்னா அது போய் ஒரு இதுல சுருட்டுன்னா எப்படி சுருட்டி வைக்கும்? கனமான இதுல இல்ல, அந்த மாதிரி இல்ல. எதுக்காக விரும்புறான்னு தெரியல எனக்கு. இது கடிச்சு வச்சா 100 இடத்துக்கு போய் ஊசி போட வேண்டியதா இருக்கு. ஆனா ஜென்ஸ் யாரும் அந்த அளவுக்கு விரும்புறது இல்ல. விரும்புற மாதிரி தெரியல. ஆமா, லேடிஸ் தான் விரும்புறாங்க. ஆமா, அப்ப ஒண்ணு அவங்களுக்கு வந்து பணம் கூட இருக்கணும், இல்ல வந்து அவங்களோட கேரக்டர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஸ்மூத்தா இருக்கிறது பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி நாய்களுக்கு விதி நல்லா இருக்கும் போல. நாய்க்கு இதுகளுக்கு அது இப்படி வளரணும்னு விதி இருக்கும் போல அதுகளுடைய தலையிலையும். அதனால இவங்க வளர்க்குறாங்க. அதுக்கு புறக்கேட்டே அதுகளுக்கு ராஜா வட்டம் வளரணும்னு விதி இருக்கும் போல அந்த நாய் பூனைகளுக்கு. பரவாயில்ல, எதுவும் விதி இல்லாம நடக்காது. ஆமா, ஆனா இது நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு என்ன ஹியூமனுக்கு, ஆமா ஹியூமனுக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்கு நீ அழகா ஒரு அனாதாசிரமத்துல இருந்து ஒரு நல்ல பிள்ளையா எடுத்து வளர்த்து அதை படிக்க வச்சு ஆளாக்கி அது ஒரு இது பண்ணினா ஒரு புண்ணியமாவும் போகும். அந்த புள்ள ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாகவும் இருக்கும். என்ன அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் செய்யுது லூசுக மாதிரி. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அதை ஆனால் மென்டல்ல போட்டுருக்காங்க, கீழே கமெண்ட்ல போட்டுக்கோலாம். அதனாலதான் அது புருஷன் வேண்டான்னு விட்டுட்டேன். ஒரு நாய்க்கே பூனைக்கே இவ்வளவு செலவு பண்ணுது, அவன் எப்படி வச்சு பராமரிப்பேன் இந்த பொண்ணை? அதனாலதான் அவன் வேண்டான்னு விட்டுட்டேன். அம்மா வீட்டுல தான் இருக்கான்.
இல்லை மேம் அம்மாக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்களே ஏன்டி இதுக்குமே இவ்வளோ செலவழிச்சு அடிச்சு கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சிருந்துங்களே. அம்மாக்கள் அதை மீற முடியல. புருஷன்னா வேற விதமா போயிருது. அவன் இன்னொரு ஆளு அனுசரிக்கணுங்கிற தேவையில்லை. அம்மானா இது நல்லது கிட்டது செஞ்சாலும் அனுசரிச்சு தானே ஆகணும். இதை விட்டு வெளியே போக முடியாதுல்ல. நீங்க ஆனா அந்த காலத்துல எல்லாம் அம்மாவும் புருஷனும் ஒரே மாதிரி தான் இருந்தீங்க. அந்த உறவை விட்டு வெளியே வர முடியல. இல்ல நாங்க அம்மாவுக்கு மதிப்பு கூட கொடுப்போம். புருஷனுக்கு உள்ள மதிப்பு புருஷனுக்கு கொடுப்போம். இந்த காலம் அப்படி இல்ல. புருஷனுக்கு நல்லா வச்சுக்கிட்டானா புருஷன் நீ நான் சொல்ற வேலையெல்லாம் கெட்டு வச்சுக்கிட்டானா புருஷன் இல்லைனாக்க நீ புருஷன் தேவையில்லை போ, நான் எங்க அம்மாவோட இருக்கிறேன். என்ன எனக்கு காலம் போனதுக்கு அப்புறம் பாத்துக்குவோம். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். எதையும் பத்தி ஃபீல் பண்றது இல்ல. இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில என்ஜாய்மெண்டா இருக்கு. பூனையை வச்சு கொஞ்சிக்கிட்டு பூனைக்கு செலவு பண்ணிட்டு இப்படி போறது. இது அதே அந்த வீடு சொந்த வீடுலயும் வாடகைக்கு தான் இருக்கான். 25,000 பேங்க்ல போட்டாவே சொந்த வீடு வாங்கிடலாம். இதுக்கு செலவழிக்கிறது அது மென்டல் பொறுத்து இல்ல மேமே. அது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு போல. என்னையா மனசு நம்மதையே மாத்திக்கணும். மனசுக்கு சோறு கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் சும்மா சோறு கிடைக்கிறதுனால தான் இப்படி பண்றீங்க. சோறே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம உனக்கு தானே சோறு கேட்கும். அடுத்தவங்களுக்கு சோறு போட மாட்டீங்களே உனக்கே கிடைக்கலன்னா. ஆமா அப்ப இது இருக்கனாலதான் திமுறதேன். திமுறன்னு சொல்லு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த பூனைக்கு 25,000 செலவுன்னு இப்பதானே பார்த்தேன். அவட இப்ப சொல்றாரு பெரிய ஃபேமிலி அப்படின்னு. இல்ல சார் நாங்க நடுத்தர ஃபேமிலி தான். நான் 50,000 தான் சம்பளம் வாங்குறேன். ஐடில ஒர்க் பண்றது பொறுத்து 50,000 தான் சம்பளம் வாங்குறேன். அதுல 25,000 செலவழிச்சிடும். 25,000 எனக்கு அம்மாவோடும். வீடு வாடகை. கல்யாணம் ஆயிருச்சு. ஹஸ்பண்டோட இல்ல, நான் இப்ப அம்மாவோட தான் இருக்கேன். அது ரீசன் என்னன்னு சொல்லல. அது சொன்னா அப்புறம் அடுத்தவனுக்கு அட்வான்டேஜ் ஆகுது. ஆமா, அதனால ஆள் பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? நல்லா அழகா இருக்கு, சிகப்பு. அப்புறம் லூசுன்னு சொல்றீங்க. சிகப்பு அழகா அப்படி இருக்கு. ஆனா நடந்துக்கிறது பார்த்த தெரியாட்டி கூட அவங்க நடந்துக்கிற விதத்திலயும் நம்ம யோசிக்கலாம்ல. ஆமா, அடியில கமெண்ட்ல போடுறதெல்லாம் அப்படிதான் சொல்றாரு. மெண்டல் இல்ல மேமே. இப்போ ஒருத்தங்களை பார்த்தா அவங்க கரெக்டா இருக்கான்னு சொல்ல முடியாது. நம்ம அப்படித்தானே பழகி பார்த்ததான் சொல்ல முடியும். வயசும் பார்க்கணும்னு. ஆமா, பேசுறது தன்மை. ஒருத்தர் பார்த்தா அழகாதான் இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, வெங்கடாசலம் மக பார்த்தா அழகாதான் இருக்கும் நம்ம பங்காளி வீட்டுல. இந்த வெங்கடாசலம்னு பணக்காரரு, அவர் பொண்ணு அழகாதான் இருக்கும் பார்த்தா. ஆனா பேசுனா ஒண்ணு கூட அதுக்கு பேச தெரியாது, உளரும் ஒரு மாதிரி. அது முதல்ல டைவர்ஸ் ஆகி வந்துருச்சு. மறுக்கா இப்ப கல்யாணம் பண்ணிருக்காரு அவரு. முதல்ல யாரோ வச்சுக்க மாட்டேன்னு டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. மறுக்கா இப்ப யாருக்கோ கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்பவும் இருக்கா, ஆனா மிக வீட்டுலதான் இருக்கு. இப்பவும் பொழுதுன்னைக்கும் இவர் தான் எங்கேயும் போனாலும் கூட்டிகிட்டு வர்றாரு. செகண்ட் பண்ணியும். ஆமா, அதுக்கு தான் சொன்னீங்க. பார்க்க பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கும். சிக்கச்சுவேர்னு அப்படி வெள்ளை தெரிச்சு வெள்ளையா அப்படி இருக்கும். பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா அதோட மென்டல் அவங்க அம்மா அப்படித்தான் இருக்கும். மென்டல் ஆட்டம். அதே மாதிரிதான் இதுவும் வாய் பேசினா எல்லா இதுவும் அப்படியே உண்மையெல்லாம் அப்படியே கக்கிடும். ஒரு இதுவா பேசாது. இப்போ எதை ஒழிக்கணும் எதை ஒழிக்க கூடாதுன்னு தெரியல. மறைச்சு எதை பேசணும் எதை உண்மையா பேசணும் தெரியல. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல. அவரு 3 பிள்ளைகளும் அப்படித்தான். அவரு பிரில்லியண்டா சிஏவா இருக்காரு. அவருக்கு பிறந்த பிள்ளைங்க 3 இருக்குதான். அது அப்ப அவருக்கு பாவம் தானே? அது அவரோட பாவம் தான். அவர் முதல்ல பேங்க்ல இருந்தாரு, ஸ்டேட் பேங்க்ல. அதுல இருந்துட்டு வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிஏ படிச்சாரா என்ன பண்ணாரு. இப்ப சிஏல பெரிய ஆளா இருக்காரு. காரைக்குடியை பொறுத்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்காரு. சிஏல நிறைய சம்பாதிச்சிட்டாரு. கோயில்களுக்கெல்லாம் அவ்வளவு தானம் பண்றாரு. எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு. கோயிலுக்கு பஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அவர் தான் பஸ்ஸுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாரு. இல்ல அதெல்லாம் ஓகே, செலவழிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஓகே. அவங்க பண்ண ஏதோ பூர்வ ஜென்மத்துல பண்ண பாவத்தினாலும் பிள்ளைக்கு எப்படி இருக்குதுங்க. என்ன ஒய்ஃப் பாஸ்கர் முன்னாடி இருக்காப்ல. ஆமா, அதுக்கு தங்கச்சி தான் ஒய்ஃப். அந்த 3 பிள்ளைகளுக்கு அம்மா. அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இது இருக்குது பிள்ளைய. கொஞ்ச காலம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் செத்து போச்சு. இப்ப நீங்க சொல்றீங்களா ஒரு புருஷங்க மாத்திடுவாங்க, 3 பேருக்குமே மாத்த முடியல அவங்களால. அது இவரு மாத்த நினைக்கல. அவங்க அது போக்குல இருக்கட்டும் அப்படின்னு. அவருக்கு 2வது ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிருக்கிறது கிட்டத்தட்ட 60 வயசு இருக்கும். அந்த ஆட்சி 60 வயசு தலையே செய்வாது. அப்படி சேலையெல்லாம் பின் பண்ணாமலே அப்படியே போட்டுக்கிட்டு தெரியுது அந்த ஆட்சி. அந்த ஆட்சிக்கு தம்பிக்கே விரதம் பண்றாரு செய்யறாரு.
அவருக்கு வாழ்க்கையே அமையல. பணம் அனுப்பிட்டு இருக்கு, பணமா வாழ்க்கைன்னு அமையறதே இல்லை. வாழ்க்கைன்னு அமையறது இல்லாமலாம் 3 பிள்ளை ஏற்கனவே பெற்று தானே அதையில கட்டியிருக்காரு. பெற்றிருக்காருன்னா அவர் ஏதோ தொற்றம் பண்ணோம்னு வாழ்க்கையில புரிஞ்சு வாழல. அவங்களும் கணவன் மனைவி புரிஞ்சு வாழல. இப்ப யாருதான் புரிஞ்சு வாழ்றதுக்கு? எல்லாருமே கல்யாணம் பண்றாங்க, பிள்ளைகள் பெற்றுக்கிறாங்க. பாதி பேர் சிங்கப்பூர்ல இருக்காங்க. ஓரளவு இப்ப இந்த யூடியூப்ல இருக்குது எல்லாம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குதுங்க. யூடியூப் பண்ண வினோத் சீதா, சங்கீதா வினோத், நிறைய பேரு, ஜேடி ஃபேமிலி எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்குது. இவங்க 2 பேருக்கும் நீ வடக்க போனா போ, நான் தைக்க போனா போறேன். நைட்டு ஏதோ தேவை இதுக்கு வேண்டிட்டு அவரு குழந்தை பெற்றிருக்காரு. அதுல 10 மாசம் இருந்து அந்த பிள்ளைகளும் லூஸ் மாடம் பிறந்தது. 3 பொண்ணு. பாவம் இல்லை அவரோட. இது அவங்க எங்கே இப்போ அவங்க தெருவில் வந்து ஒருத்தனை கூப்பிடணும்னு வச்சுக்கோங்க, லேடிஸாக இருக்காங்க, அது அவங்களுக்கும் கஷ்டம் தானே. அவங்களுக்கு ஹேபிட்டை மாற்றிக்கலைன்னா அவங்களுக்கு எல்லா செயலுக்குமே கஷ்டம் தானே. யாரு இப்போ வந்து அந்த பொண்ணுங்க 3 பொண்ணுங்களோ அந்த இறந்த அந்த ஆட்சிகளோ என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து அவங்க கேரக்டர் மாத்திக்கல, கேரக்டர் இப்படி கொஞ்சம் அவங்களுக்கு அது புரியவே இல்லை. நம்ம இப்படி இருக்கோங்கிறத அவங்க அனாலிசிஸ் பண்ணவே கிடையாது. நம்ம எல்லாரும் மேலதான் இருக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பேசும்போதும் தெரியுது அவங்க பேசுறதுல இருந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் இல்ல, அறிவு தான் இருக்க மாதிரி இருக்கு, 6 அறிவு இருக்கிற மாதிரி இல்ல. அவங்கள பார்த்தா தெரியாது, நல்ல சிகப்பு அழகா தான் இருப்பாங்க. ஆனா இந்த சாரி எல்லாம் கட்டுறதுல பார்த்தவே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த புள்ள அழகா கட்டிக்கிட்டு அழகா இருக்கு, அதனாலதான் இங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தங்களும். ஆனா பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு அறிவு இல்லாத மாதிரியே பேசணும். அதாவது நம்ம மெச்சூர்ட் இல்லாம பேசணும். நான் பேசி பார்த்தேன் ஒரு வாட்டி. நம்மளா இருந்தா இப்ப என்ன சொல்லுவோம், காய்கறி நறுக்கிட்டோம்னா காய்கறி எடுத்தேன்பா நறுக்கிட்டேன்பா வச்சேன்பான்னு சொல்லுவோம். அவங்களா இருந்தா என்னமா சொல்லுவாங்க, காய்கறி கவருக்குள்ளேருந்து எடுக்க போனேன்னா ஆனால் வந்து காய்கறி கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து காய்கறி எடுத்ததுக்கு நறுக்குனதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. அவங்க எடுக்க போனேன் ஆனால் கொஞ்சோண்டு தான் இருந்துச்சுங்கிற வார்த்தை தேவையில்லாத வார்த்தை தானே. அந்த மாதிரி அவங்க சுற்றி இருக்கிறத அவங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை பேசிடுறாங்க, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பேசலை அவங்க. ஆனால் அவருக்கு தெரியும் அவ்வளோ பிரில்லியன்ட். அவர் ஏற்கனவே பாம்புனால தானே இப்படி இருக்கு. அவரோட ஜீன்ஸ் தானே, ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்குதுன்னு தெரியல. 3 பொண்ணுமே அவரோட ஜீன்ஸ் தானே வரணும் பிள்ளைகளுக்கு. ஆமா, ஒய்ஃப் மாதிரியே வந்துருக்குதுங்க 3 பொண்ணுமே. அப்போ ஒருத்தவங்களுக்கு யாருக்கு இது கூட இருக்கோ, பவர் கூட இருக்கோ, அவங்களுக்கு ஆம்பளை ஜீன்ஸ் தான் வரும் குழந்தைகளுக்கு. அம்மா மாதிரி இருக்காது, எல்லா பிள்ளையுமே அப்பா மாதிரி தான் இருக்கும். ஆமா, முக்காவாசி ஒரு 90% அப்பா மாதிரி தான் இருக்கும். 1% வேணா உருவத்துல வேணா அம்மா மாதிரி இருக்கலாம், ஆனா கேரக்டர் வாய்ஸ் அப்பா மாதிரி தான் இருக்குங்க. அப்பா நல்ல பணம், பிள்ளையும் நல்ல நல்ல பிள்ளையா தான் இருக்கணும். என்ன ஒரு காலம் கெட்டு போகாது எந்த பிள்ளையும். அப்பா கெட்ட அப்பாக்களுக்கு தான் பிள்ளைய கெட்ட பிள்ளையா. இப்போ கெட்ட அப்பாக்கள்கிட்ட இருந்து பிள்ளைய அது கஷ்டப்படுறத வச்சு மாற்றிக்கலாம்ல. மாற்ற முடியாது, அது ஜீன்ஸுக்குள்ளே வந்துருச்சுல, ரத்தத்துக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம பல இடத்துல கஷ்டப்படுறோம், அவமானப்படுறோம், பல இடத்துல இது பண்ணுறோம். அப்போ ஒரு மாற்றம்ங்கிறது அது நம்ம கொண்டு வந்துக்கலாம்ல அந்த பிள்ளைய. நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஜீன்ஸ் அப்பா கெட்ட அப்பாவுக்கு பிறகுற பிள்ளைய இதுன்னா இந்த ஏதோ ஒரு இதுல தான் பார்த்தேன், இதுல யூடியூப்ல தான் பார்த்தேன். அதுல அந்த அம்மா சொல்லி இருந்துச்சு, அவங்க அப்பா வந்து தோசை சாப்பிடல, தோசை நல்லா இல்லைன்னு மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு போவாராம். தோசை நல்லா இல்லை, திரும்பி வறுமை கோட்டுல இருக்கவுதான் நீ என்ன தோசை ஊத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிட்ட தோசையை கொடுத்து அப்படி விட்டு எரிஞ்சிட்டு போவாராம். அது மாதிரியே அவங்க ஒரு பொம்பளை பிள்ளைதான் தெரியும். பொம்பளை பிள்ளைங்க என்னன்னுமா, அப்பா இல்லைன்னா கூட நீ என்னமா தோசை ஊத்திக்க, நல்லாவே இல்லை, நீயே தின்னு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு போமா. இதே இன்னொரு குடும்பம் அப்பா, அந்த அம்மா சொல்லுது அப்பா மாதிரியே பண்ணுதுங்க, நான் என்ன பாசத்தை ஊட்டி வளர்த்தோம் அது சரியா வரல, அப்பா மாதிரியே தான் பிள்ளைய பண்ணுதுங்க. அப்பா எப்படியோ அப்பா பாசமா இருக்கு, அப்பாவா இருந்தாதான் பிள்ளையும் நம்மள்ட்ட பாசமா இருக்குங்க அப்படி. அதே இன்னொரு அப்பா சொல்றாரு, அந்த பொண்டாட்டி தோசையோ சப்பாத்தியோ கறியை தான் கொண்டாந்து போட்டானா, அவரு அதை நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாராம். இல்ல பரவாயில்ல, நீ நல்லா தான் இருக்கு, சாப்பிடலாம், பரவாயில்ல, இனிமே போடுறது நல்லா போடு அப்படின்னாரா. இது அந்த பையன் நைட்டு படுக்கையில அம்மா விலை கழுவிட்டு இருக்கு, அப்பாவும் மகனும் பெட்டுல படுத்திருக்காங்க. அப்ப அந்த பையன் கேட்கிறேன், மையன் அவன் அப்பாட்ட கேட்கிறேன், ஏன்பா நீ வந்து நல்லா இருக்குன்னு சொன்னேன், அம்மா சுட்டு போட்ட சப்பாத்தி கருப்பா தானே இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, அம்மா பாவம் காலையில இருந்து பொழுதன்னைக்கு வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு அவசரத்துல 1 சப்பாத்தி 2 சப்பாத்தி கருகி போச்சு,
அதை நம்ம சொன்னோம்னா அவளுக்கு மனசுக்கு ரொம்ப வலிக்கும்ல. நீ நல்லா இருக்கு, நீ பண்ணது நல்லா இருக்குன்னா அவளுக்கு அது ஒரு இதுவா போயிடும். ஏன்னா அவதான் குடும்பத்துக்கு அவன் பொழுதன்னைக்கும் உழைக்கிறா. நான் இந்த கஷ்டத்தையும் அவளுக்கு கொடுக்க வேண்டாமான்னு தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. அப்ப அந்த பையன் கேட்டுக்கிறேன், அப்ப நீ அம்மாவை வேதனைப்படுத்த கூடாதுன்னு நினைப்பா அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்படி இருக்க புருஷங்களும் இருக்காங்க இல்ல. இந்த மாதிரி சொல்லுது, என் பிள்ளைகளும் இப்படிதான் இருக்குது அப்பா மாதிரியே அப்படின்னு. அப்ப பாரு, இப்படி ஒரு தோசை சப்பாத்தியில இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ற வெஞ்சினா நல்லாவே இல்லைன்னா கூட பொண்டாட்டி பண்ணாலோ அம்மா பண்ணாலோ சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு சிலர் நல்லா பண்ணா கூட அது நல்லா இருக்குன்னு சொல்லாமலே தின்னுட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்குன்னு சொல்ல கூட வலிங்க, தின்னுட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன பண்றது? அதெல்லாம் ஜீன்ஸ் தான். ஆனா இவர் நல்ல ஜீன்ஸ் தான், வெங்கடாச்சலம். அதுதான் நான் நினைக்கிறேன், இவரோட ஜீன்ஸ் நல்லது, நல்ல அறிவாளி, கணக்கு அப்படி பாக்குறாரு, நல்ல இதுவா தான் இருக்காரு. நம்ம பிள்ளைய 3 இந்த மாதிரி இருக்குது. 3 பொண்ணுமே அப்படித்தான், 3மே வாழல. இவருக்கு பாரமா தான் இருக்குது. இவரும் மருக கல்யாணம் பண்றாரு. அதுகளை அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப மருகாவும் வந்துதான் இருக்கு. அது எந்த விதத்துல வந்துருக்குன்னு தெரியல. நல்லா கொடுத்து நல்லா செய்யறாரு, நிறைய கொடுத்துதான் செய்யறாரு. ஏதோ நீ சொல்ற மாதிரி பாவம், குரு ஜென்ம பாவமா இருக்கும். அதனாலதான் அப்படி. அதனாலதான் இல்லைன்னா அந்த மாதிரி நடக்கணும்னா அவசியம் இல்லைல்ல. இப்ப கட்டின கொண்டாட்டியும் அது பாட்டுக்கு தலையை பேய் மாதிரி விரிச்சு போட்டுட்டு அது பாட்டுக்கு. ஆனா எல்லாத்துக்கும் வந்துடுது, கோயில் விசேஷம் எல்லாத்துக்கும் வந்துடுது. அந்த ஆட்சி அப்படிதான் இருக்கு. அதே சொல்லல, வாழ்க்கையில பணம் இருந்தா இன்னொன்னு ஏதோ கிடைக்காது. எல்லாமே கொடுத்து வச்சுக்க யாருமே கிடையாது வாழ்க்கையில. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல. ஆமா, இப்போ ஒருத்தனுக்கு நல்ல வேலை இருக்குன்னா அவனுக்கு வந்து சொந்த வீடு இருக்காது. சொந்த வீடு இருக்குன்னா அவனுக்கு ஒரு நல்ல வேலையோ, அப்ப பிரைவேட்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன், அந்த மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்காது. இப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில டிபிக்கல் இருக்குல்ல, இந்த லூசுக நாயும் பூனையும் வளர்த்துக்கிட்டு அதுக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த 25,000 மாசம் டெபாசிட் பண்ணி பணத்தை போட்டாவே வீடு வாங்கிடலாம். ஒரு 4 வருஷத்துல ஒரு தொகை ஆயிடும். 5 லட்சம் ஆயிடும். அதுல இடத்த வாங்கினா அப்புறம் வீடை கட்டிடலாம். அதே மாதிரி சேர்த்துக்கிட்டே வந்தா வீடை கட்டிட்டு போறான். லூசா நாய்க்கும் பூனைக்கும் செலவழிச்சுது. இப்படி கிரிட்டிக்கலா இருக்குது வாழ்க்கை. இதுல இந்த மாதிரி பண்ணுது. இல்லை மேமே, நம்ம இப்போ என்னதான் செலவழிச்சாலும் இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனால் நம்ம எல்லாருக்கும் பிடிக்குது தானே. இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனால் பிடிக்காத ஆள் இல்லைல்ல. அதே மாதிரி நான் இப்போ என்ன சொல்கிறேன், அது வந்து பூனைக்கு செலவழிக்கிறது அதுக்கு பிடிச்சிருக்கு. ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி பிடிச்சிருக்குன்னு அதுக்காக இவ்வளோதையும் விரையம் பண்ணலாமா? அந்த அளவுக்கு யோசிக்கல. விரையம் பண்ண பின்னாடி நீ ஒரு காலத்துல நீ வேஸ்டா தான் உட்காந்து உன் செலவுக்கு உனக்கே ஒரு வைத்திய செலவுக்கு யாரும் தர மாட்டேன். வயசான காலத்துல அப்படி இருக்கு. வயசான காலம் இல்ல, இப்ப எந்த காலம் என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற காலத்துல நாளைக்கு நீயே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நாய்க்கும் பூனைக்கும் அன்னைக்கு வந்து பூனை வந்து சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்க போதா இல்ல. இதே நீ ஒரு பிள்ளைய வளர்த்தினா அந்த பிள்ளை மூலமா எப்படியோ ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஒரு அனாத பிள்ளைய எடுத்து வளர்த்தினா அனாத பிள்ளைய தாராளமா எடுத்து வளர்க்கலாம். என்னை கேட்டா அது ஒரு புண்ணியத்திலையும் போகும். ஆசிரமத்துல இருந்தே இதுல இருந்தோம். அதுக்கு அந்த பிள்ளைக்கு வளர்த்து அதை ஒரு கான்வென்ட்ல படிக்க வச்சு அதுக்கும் செலவு பண்ணினா அது ஒரு புண்ணியமா போகும். நாளைக்கு நீ கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை பெருசாயிரும். எங்க அம்மா எங்க அப்பான்னு ஒரு நேரமாவது வந்து பார்க்கும்னு. ஆமா, அதை வளர்த்து விட்ட அந்த இது புண்ணியம் வந்து சேரும்ல. ஒரு ஜீவனை வாழ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜீவன் வந்து இதை மட்டும்தான், பூனை இதுகளை மட்டும்தான் ஜீவனை நினைக்குது, மனுஷனை ஜீவனை நினைக்கலையா? தேவையே இல்லை. பூனைக்கெல்லாம் பூனை நாய்க்கெல்லாம் ஓரளவு அதுகளுக்கே மூளை இருக்கு. எந்த இடத்துல எலி வருது பூச்சி தின்றுவோம் அப்படிங்கிற அதெல்லாம் கடவுள் அதுக்கு அதை கொடுத்துதான் வச்சிருக்காரு. நீங்க ஒண்ணு அதை ஒய்யாரத்துல தூக்கி பராமரிக்கணுங்கிறது இல்ல. என்ன அதுக்கு எங்கெங்க இருக்கணுமோ அதுதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அதை கொண்டு வீட்டுல நடுவுல ஒண்ணாந்து வச்சுக்கிட்டா நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. பூனை நாய் அப்படின்ட்டுலாம் எனக்கு அது பார்த்த உடனே பிடிக்கல அந்த பிள்ளை சொன்னது. அதனாலதான் இப்போ சொன்னேன் நான். மெயினாக பூனை நாய் தான். மெயினாக பூனை நாய் தான். கோழி கூட வச்சுக்கலாம். அதுதான் சொல்ல மறந்துட்டேன். இது நம்ம இதுல அவன் ஆபீஸ் ரூம்ல வந்து கோழி வளர்க்குற கோழி ஆபீஸ் ரூம்ல வந்து இவன் எங்கதான் டேபிள் வச்சுக்கானா அதுலயே வந்து முட்டை டெய்லி போட்டு போடலாம். அவன் ஆபீஸ் ரூம் லேசா ஒஞ்சிருச்சு திறந்துருந்தாவே அதுல வந்து இன்னைக்கு பார்த்தா ஒரு முட்டை இருக்கு. அவங்க அப்பா வந்து ஆபீஸ் ரூம்ல பாக்குறாரு, என்னடா உன் ரூம்ல முட்டை இருக்கு அப்படின்னாக்க
அதேப்பா நான் லேசா உஞ்சிரிச்சு திறந்து வச்சவே கோழி வந்து இங்க வந்து முட்டையிட்டு போயிருக்கு. அது எப்படியுமே அது அந்த இடம் தெரிஞ்சு கரெக்டா வந்து முட்டை முட்டை விட்டு போகுது. அது முதல்ல அவன் இதுக்குள்ள கொண்டே விட்டானா அந்த கோழியவே, அது உமிக்குள்ள போட மாட்டேன்னு திருப்பி இங்க வந்து போடுதான். அதே அவர் சொன்னாரு அவங்க அப்பா, உமியில வச்சா நீ அங்கிருந்து எடுத்து அந்த திங்கே கஷ்டப்படுவேன், அது உன் பக்கத்திலே போட்டு அது அவிச்சு தானே சாப்பிடணும். அவிச்சு தானே சாப்பிடணும். அவிச்சு தான் சாப்பிடணும். சும்மா போடுது அது போடுது. ஆமா அழகா போட்டு வச்சிருந்துச்சு நாட்டுக்கோழி. அது அவங்க அப்பா சொல்ற மாதிரியே இருக்கு பாருங்க. அவன் லேசியா இருக்கேன்னு போய் எடுக்கணுமேட்டு அதுவே பொருள் நம்ம பக்கத்துல வந்துருச்சுன்னா முட்டையே இங்க வந்து போட்டுருச்சுன்னா கோழி வளர்க்கலாம். கோழி வளர்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. அதே ஹெல்ப்ஃபுல் தான். அது ஹெல்ப்ஃபுல் தான். அது கறியும் அடிச்சு சாப்பிடலாம். அது ஹெல்ப்ஃபுல் தான். அதால இந்த முட்டை இன்னைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு 3 முட்டையா நாட்டுக்கோழி முட்டை விலை. ஆமா 3 முட்டைக்கு 100 ரூபாயா. அவ்வளவு சத்து இருக்கான். ஒரு முட்டை 30 ரூபாயா? ஆமா 30-35 ரூபாயா. அப்படியா? அந்த கோழி வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம். சேருது. ஒரு ஆடு வளர்த்தா அது குட்டி போடுது, அது ஒரு அதெல்லாம் வளர்க்கலாம். அதுல எல்லாம் பிரயோஜனம் இருக்கு. நாயும் பூனையுமே தேவையே இல்லாதது. நாய் குட்டி போட்டா அது மேற்கொண்டு ரொம்ப இதாகிட்டு போகும். நிறைய நாயும் பூனையும் வளர்க்கவே கூடாது. அந்த வர்க்கத்தை அழிச்சிடணும். என்னை கேட்டா கவர்மெண்டே அழிச்சாங்கன்னா தேவையில்லை. நாயும் பூனையும் தேவையே இல்லை. அதுக்கு வேற ஊசி வேற கண்டுபிடிக்கிறாங்க பாரு. அந்த கடிச்சது அதுக்கு இதுக்கு அதையும் இவங்களால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. ரேபிஸ் நோயின்னு வந்து அப்புறம் செத்து போறாங்க. ஆமா அது நாய் மாதிரியே நாக்க தொங்க போட்டுக்கிட்டே திரியிறாங்க. அப்புறம் அப்படியே இருந்துக்கிட்டு கோழி வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம். மாடெல்லாம் பிரயோஜனம். இந்த கறந்து பால் கொண்டு கொடுக்குறாங்க 15,000-20,000. அது ஒரு நமக்கு இது ஆயிடுது. வாழ்க்கை நடத்துறதுக்கு பிரயோஜனமா இருக்குது. என்னதான் பாடுபட்டாலும் அதை விட்டு நாய் பூனையும் வளர்த்துக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. அவங்களா ஒரு காலத்துல மாறுவாங்க. ஆமா அது எங்கேயும் மாறுறாங்க. எல்லாம் கொடுத்து போய் தான் அழைக்குது. ஏதோ பணம் நடக்குது. ஏதோ அதுகளுக்கு நாய்க்கும் பூனைக்கு நல்ல விதி நடக்குது. அது நல்லதுக்கு அது கையில போய் மாட்டிக்குது. என்ன நம்ம நறுக்கியிருக்கோம்? வெங்காயம், நாளைக்கு பாவக்காய் நறுக்கியிருக்கோம். கைஸ் பாவக்காய் நறுக்கியிருக்கேன். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு இட்லி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு பார்க்கலாமா? நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி, சாம்பார், முள்ளங்கி சாம்பார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.